வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இது ரியல் அதர் சேனல், லண்டனிலிருந்து நான் உங்கள் காதர் மாஸ்டர். சுவர் நிகழ்வின் இரண்டாவது பாகம், தலையங்கம் இலங்கை 2024 ஜனாதிபதி தேர்தல், மக்களின் வாக்கு யாருக்கு. கடந்த தடவை நாங்கள் தற்போது ஜனாதிபதியாக இருக்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீண்டும் ஜனாதிபதியாக, அதாவது இரவல் ஜனாதிபதியாக இருக்கின்ற அவர் மக்கள் ஆணையோடு ஜனாதிபதியாக வந்தால் நாட்டுக்கு என்ன நடக்கும், ஜனநாயகத்துக்கு என்ன நடக்கும், மக்களுக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி சற்று விரிவாகவே பார்த்தோம். இந்த தொடரிலே எஞ்சியிருக்கின்ற இரண்டு வேட்பாளர்கள் அனுர குமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாச ஆகிய இருவரில் யாரை மக்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்பதை பற்றியும், ஏன் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் நாங்கள் ஆராயப் போகிறோம். எப்படியோ விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ இவர்கள் இருவரில் ஒருவருக்குத்தான் மக்கள் இப்பொழுது வாக்களிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் 5 வருடங்களுக்கு இருவரில் ஒருவர் எப்படியோ அந்த நிறைவேற்று அதிகார கட்டிலே அமரப்போகிறார்கள். ஒரு நாட்டை அழிப்பதற்கு 1 வருடம் ஒருவருக்கு போதும், ஆனால் நாட்டை கட்டி எழுப்புவதற்குத்தான் நீண்ட நாட்கள் தேவைப்படும். ஆகவே அழிவிலிருந்து காப்பது எங்களுடைய முதல் கடமையாக இருக்கும். அதே சமயம் இந்த நாட்டை மீட்க முடியுமானால் அது பெரும் ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அந்த வகையில் நாங்கள் இலங்கையின் இந்த தேர்தலை எப்படி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம். முதலில் இந்த நாட்டை இந்த நிலைமைக்கு, எங்களுடைய நாடு எப்படிப்பட்டது, இந்த நாட்டை இந்த நிலைமைக்கு யார் கொண்டு வந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இலங்கை த paradise ஆஃப் எர்த், அதாவது உலகின் சொர்க்கப்புரி என்று சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு நாடு. அப்படி அழைக்கப்பட்டது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட விடயம் அல்ல. நான் அநேகமாக 5 கண்டங்களுக்கும் பிரயாணம் செய்திருக்கிறேன். ஏனைய நாடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் எனக்கு இலங்கையை பற்றி ஒரு ஏக்கம் வரும். இவ்வளோ அழகான நாட்டை விட்டுத்தானே நாங்கள் இங்கு வாழ்கிறோம், அப்படி ஆகிவிட்டது. இந்த அழகிய நாடு இன்று சுற்றுலா பயணிகளுக்கான உலகின் முதலாவது நாடாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழகிய நாட்டிலே இதற்கு நிகரான இன்னொரு நாட்டை உலகத்தில் காண்பது அரிது. அப்படி சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் சீனாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அவ்வளவு பெரிய நாட்டிலே அவர்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்யக்கூடிய நிலம் 11% தான் இருக்கிறது. ஆனால் இலங்கையிலே பாலைவனம் கிடையாது, பனிமலை கிடையாது. ஒவ்வொரு அங்குலத்தையும் நாங்கள் பயன்படுத்த முடியும். இங்கே 103 நதிகள் பாய்ந்து ஓடுகின்றன. அதிலே 16 100 கிலோமீட்டருக்கு அதிகமான நீண்ட ஆறுகள். அவை வற்றாத ஜீவநதிகள். அவை இலங்கை அடுத்த ஒரு முக்கியமான விடயம், நான் வாழ்கின்ற இந்த பிரித்தானியாவிலே குளிர்காலத்தில், வின்டர் என்று சொல்வார்கள், நாங்கள் வெளியே நடமாட முடியாது. அதற்குரிய ஆடைகளை அணியாமல் நாங்கள் வெளியிலே போக முடியாது. இலங்கையிலே அப்படி அல்ல. இலங்கையிலே இரு பருவ பயிற்சி மழைகள் இருக்கிறது. காலநிலை இரவும் பகலும் சமமாகத்தான் இருக்கும், எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல் அங்கே அது ஒரு வைரம் விளை, மற்ற இடத்திலே பொன் விளையும் பூமி என்று சொல்வார்கள். இது மாணிக்கக்கல் விளையும் பூமி எங்களுடையது. அடுத்து இலங்கையிலே சில பேர் வளம் இல்லை என்று சொல்வார்கள். இலங்கையின் வளத்தை தெரியாதவர்கள் தான் அப்படி சொல்ல வேண்டும். இந்த வளம் என்றால் என்ன? பெட்ரோல் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு வளமா? இன்று உலகத்திலேயே
மிக அதிகமான வளம் உள்ள நாடுகள் 1, 2 என்று வரிசைப்படுத்தினால் வெனிசுலா தான் உலகத்திலே முதலாவது எண்ணெய் வளம் உள்ள நாடு, 2வது ஈரான். இந்த 2மே இன்றும் பெரிய பணக்கார நாடுகளாக இல்லை. விசேடமாக உலகத்திலே மிக கூடுதலான எண்ணெய் வைத்திருப்பது தான் வெனிசுலாவுக்கே பெரிய ஆபத்தாக வந்து முடிந்திருக்கிறது. அதே போல் எந்த வளமும் இல்லாத மத்திய கிழக்கில் இருக்கின்ற துபாய் இன்று உலகின் மைய கருவாக, மைய புள்ளியிலே அது இருக்கின்ற அந்த புவியியல் நிலைமையை மட்டுமே வைத்துக்கொண்டு இன்று உலகத்தில் ஒரு பணக்கார நாடாக ஆகியிருக்கிறது. ஒரே ஒரு துறைமுகத்தை வைத்துக்கொண்டு சிங்கப்பூர் இன்று உலகத்தின் ஒரு பணக்கார நாடுகளுக்கு நிகராக போட்டியிடுகிறது. இலங்கையிலே 2 இயற்கை துறைமுகங்கள் இருக்கின்றன. ஒன்று காலி, அதைவிட உலக பிரசித்தி பெற்ற திருகோணமலை துறைமுகம் இருக்கிறது. இந்த துறைமுகம்தான் 2வது உலக யுத்தத்தின் போது பிரித்தானியாவின், அதாவது சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்தின் தெற்கு பகுதியை, அதாவது ஆசிய பிராந்தியத்தை காக்கின்ற ஒரு காப்பகமாக அது திகழ்ந்தது. அதற்கு பிறகு நாங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான துறைமுகம் மறுபக்கத்திலே உலகத்தில் 25 துறைமுகங்களிலே சிறந்த துறைமுகங்களில் ஒன்றான கொழும்பு, மிக பரபரப்பான அந்த துறைமுகம் இலங்கையில் தந்திருக்கிறது. இதைவிட இலங்கை நிலப்பரப்பை விட 18 மடங்கு பெரிய விரிவான கடல் பரப்பை நாங்கள் கொண்டிருக்கிறோம். அந்த மீன் வளத்தை கொள்ளையடிப்பதற்கு அயல் நாடு இன்றும் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு சில அமைச்சர்களும் ஒத்துழைக்கிறார்கள். இதெல்லாம் எங்களுடைய வளங்கள். இப்பொழுது கடலுக்கடியிலே காபோல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது கடந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் அதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது தான் எங்கள் விஷயத்துக்கே வருகிறோம். இப்படிப்பட்ட ஒரு வளமுடைய நாடை கொள்ளையடிப்பதற்காகத்தான் பிரித்தானியர், அந்த ஐரோப்பியர்கள் இங்கு வந்தார்கள். 1505 1948 வரைக்கும் 440 வருடங்கள் இலங்கையில் வேறு எந்த இனத்தவரும் அவ்வளவு நீண்ட காலம் ஆட்சி செய்ததில்லை. வெளிநாட்டவர்கள் மிக நீண்ட காலம் இவர்கள் தான் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் இங்கு வந்தது எங்களை பலப்படுத்துவதற்காக அல்ல, கொள்ளையடிப்பதற்காக. அவர்கள் வருவதற்கு பிரதான காரணமாக இருந்தது திருகோணமலை துறைமுகம். அதற்காகத்தான் போர்ச்சுகேயர் இங்கு வந்தார்கள். அதன் பிறகு ஒல்லாந்தர் வந்தார்கள், பிரான்ஸ்காரர்கள் வந்தார்கள், பிரித்தானியர்கள் வந்தார்கள். இந்த கேந்திர முக்கியத்துவம் என்பது இலங்கையிலே மிக முக்கியமானது. ஏனென்றால் இந்து சமுத்திரத்திலே அது இருக்கிறது. இந்து சமுத்திரம் வெப்ப காலநிலை கொண்ட நீர் கொண்ட துறைமுகம். சில சமுத்திரங்கள் பனியால் மூடப்பட்டிருக்கும். ஆனால் இது வருடம் முழுவதுமே ஒரு வெதுவெதுப்பான நீரை கொண்ட ஒரு 365 நாளும் இயங்கக்கூடிய ஒரு சமுத்திரம். அதே போல் இலங்கை வீற்றிருக்கின்ற பகுதி அதனுடைய குவி மையத்திலே இருக்கிறது. எந்த ஒரு கப்பலும் இதனை கடந்து செல்வதாக இருந்தால் இலங்கை கடந்து தான் செல்ல வேண்டும். இலங்கைக்கு பக்கத்தில் தான் அந்த கடல் பாதை செல்கிறது. அதுவும் எண்ணெய் வளமிக்க மத்திய கிழக்கிலிருந்து எண்ணெயை ஏற்றிக்கொண்டு ஏனைய நாடுகளுக்கு செல்லுகின்ற கப்பல்கள் இதன் வழியாகத்தான் செல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே இலங்கையின் முக்கியத்துவம் மிக அதிகரித்திருக்கிறது. இப்பொழுது இன்னும் அதிகரித்திருக்கிறது. அதனை நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்படிப்பட்ட இலங்கை நான் முதலில் சொன்னது போல 440 வருடங்கள் ஐரோப்பியர்களின் பிடியிலே அடிமைப்பட்டு கிடந்தது. 48 நாங்கள் பெருமையோடு சொல்கிறோம், ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் சுதந்திரத்தை பெற்றோம். எங்களுடைய தலைவர்கள் அவ்வளவு மற்ற இடங்களிலே காட்டாறு பெருகெடுத்து ஓடும்போது எம்முடைய தலைவர்கள் தான், அவர்கள் யாருக்கும் இவர்களைப் போல் அல்லாது
மிக சிறந்த தலைவர்கள். ஏனென்றால் ஒரு துளி ரத்தம் கூட இல்லாமலே பெற்று தந்தார்கள் என்றெல்லாம் நாங்கள் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எங்களுடைய அந்த சோகோல் தலைவர்கள் உடைய மறுபக்கத்தை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். சுவரின் மறுபக்கம். நான் இந்த நிகழ்வுக்கு நாங்கள் சுவர் என்று பெயர் வைத்ததற்கு காரணமே அதுதான். நாங்கள் பார்க்கின்ற ஒரு பக்கத்திற்கு அப்பால் இன்னொரு பக்கம் இருக்கிறது. அந்த பக்கத்தை இப்பொழுது பார்ப்போம். இலங்கை 1948 சுதந்திரம், த சோகோல் சுதந்திரம் பெற்றது. 1949 அக்டோபர் 1 சீனா விடுதலை பெற்றது. அப்பொழுது இரண்டுக்கும் இருந்த வித்தியாசம், ஆசியாவிலேயே மிக வசதி படைத்த அமைதியான ஒரு நாடு 1948 ஆகும்போது ஆசியாவிலே முன்னேறிய நாடாக இருந்தது இலங்கை தான். ஐரோப்பா ஜப்பான் அதற்கு முன்னர் இருந்தது. ஆனால் 2வது உலக மகா யுத்தத்திலே அது அடிபட்டு சீர்குலைந்து போயிருந்தது. ஜப்பானுக்கு அடுத்தபடியாக கல்வித்தரத்திலே இலங்கை தான் மேம்பட்டிருந்தது. இங்கே அந்த உள்கட்டமைப்பு, பாதை, தொலைத்தொடர்புகள், இவை எல்லாம் ஆசியாவிலேயே முதல் தரம் வாய்ந்ததாக இலங்கையில் தான் இருந்தது. இதைவிட இலங்கையில்தான் ஆசியாவிலே சிறந்த நிர்வாகத்துறை இருந்தது, சிவில் நிர்வாகத்துறை இருந்தது. அதிலே பெரும்பாலானவர்கள் இலங்கையர்களாக, அவர்கள் ஆங்கிலம் பேசலாம், ஆனால் அவர்கள் இலங்கையர்களாக இருந்தார்கள். அடுத்ததாக ஒரு சுதந்திரமான நீதித்துறை இருந்தது. அனைத்துக்கும் மேலாக பிரித்தானியாவுக்கு சர்வஜன வாக்குரிமை கொடுக்கப்பட்டு 3 வருடங்களிலே உலகத்தில் பிரிட்டனுக்கு வெளியிலே முதலாக சர்வஜன வாக்குரிமையை அனுபவித்த நாடு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அனைவருக்கும் அனுபவித்த நாடு இலங்கை தான். இவ்வளவு பெருமைகளும் இலங்கைக்கு இருந்தது. இதைவிட இலங்கை சுதந்திரம், நான் சொன்னது போல அந்த சுதந்திரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலைமை, அந்த அந்தஸ்து எங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து எங்களுக்கு கிடைத்த போது, இலங்கை நிலைமை இப்படி இருக்கும்போது அதனுடைய செல்வ நிலைமை எப்படி இருந்தது? இந்த இடத்திலே ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். வெள்ளைக்காரன் இந்த நாட்டை சுரண்டினான், கொள்ளையடித்தான், தன்னுடைய நாட்டுக்கு கோடி கோடியாக கொண்டு சென்றான். ஆனால் அவன் இந்த நாட்டை விட்டு செல்லும் போது இதனை ஒரு வறிய நாடாக, பிச்சைக்கார நாடாக விட்டு செல்லவில்லை, கடன்கார நாடாக விட்டு செல்லவில்லை. ஒரு பெரிய நிதி இலங்கையின் வைப்பில் இருந்தது. அதற்கு 3 காரணங்கள் இருந்தன. ஒன்று, இயல்பாகவே தேயிலை, ரப்பர், தென்னை உள்நாட்டு உற்பத்திக்காக, நுகர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுவது வாசனை திரவியங்கள். விசேடமாக தேயிலை, ரப்பர், இந்த 2ம் இலங்கை தேசிய வருமானத்திலே, அதாவது அந்நிய செலவாணியிலே 92% அப்பொழுது பெற்றுக் கொடுத்து கொண்டிருந்தது. அந்த வருமானம்தான் இங்கே பாதைகளாகட்டும், மருத்துவமனைகளாகட்டும், அனைத்துக்குமே நவீனத்துவத்துக்கு வித்திட்டது அவர்கள் தொழிலாளர்களுடைய ரத்தம் தான். அப்படி நவீனத்துக்கு கொண்டு வந்த அந்த இலங்கை தேயிலையாலும் அந்த அந்நிய செலவாணியை எப்பொழுதுமே ஒரு உபரி என்று சொல்வார்களே, மிச்சம் வைத்திருந்தது. ஆனால் 2வது உலக மகா யுத்த நேரம் ஏனைய நாடுகளுக்கு அழிவை கொண்டு வந்தாலும் இலங்கைக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொண்டு வந்தது. 3 விடயங்கள் அங்கு நடந்தன. ஒன்று, அப்பொழுது இந்த செயற்கை ரப்பர் கிடையாது, எல்லாம் இயற்கை ரப்பர் தான். இந்த இயற்கை ரப்பர் உலகத்திலே மிக அதிகமாக விளைந்தது மலேசியா, அடுத்தது இலங்கை. மலேசியாவை ஜப்பான்காரர்கள் கைப்பற்றிய பிறகு பிரித்தானியாவுக்கு மாத்திரமல்ல, மேற்குலக நாடுகள் அனைத்துக்குமே ரப்பர் தேவைப்பட்டது. அது இலங்கையிலிருந்து தான் செல்ல வேண்டும். ஆகவே அந்த ரப்பருக்கு பெரிய லாபம், விலை கிடைத்தது, நிறைய காசு கிடைத்தது. தேயிலைக்கும் அந்த நேரத்தில் பெரிய கராக்கு ஏற்பட்டு நல்ல விலை கிடைத்தது. இதனால் இலங்கையிலே பெருமளவு காசு வெள்ளையர்கள் எடுத்ததை போல, கம்பெனிகள் எடுத்ததை போக இலங்கைக்கு
வரியாகவும் லாபமாகவும் கிடைத்த தொகை மிக அதிகமாக இருந்தது. அடுத்ததாக ஜப்பானுக்கு இந்த ஆசியாவிலே ஜப்பான் ஒரு ஜெர்மனியோடு சேர்ந்து யுத்தம் புரிகின்ற ஒரு நாடாக இருந்தபோது அதற்கு எதிராக போரிடுவதற்கு அவர்களுக்கு ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த திருக்குணாமலை தேவைப்பட்டது. அங்கே மவுண்ட் பேட்டன் உடைய தலைமையிலே அங்கேதான் பிரித்தானியாவுடைய கடற்படை தளம் கொண்டிருந்தது. அதனுடைய தலைமையகம் அங்குதான் இருந்தது. இதனால் அவர்களுக்கு பெருமளவு பணம் கிடைத்தது. மூன்றாவதாக இலங்கை சுதந்திரம் பெற்ற பிறகு கொரிய யுத்தம் வந்தது. அந்த கொரிய யுத்தத்தின் போதும் மறுபடியும் ரப்பருடைய விலை அதிகரித்தது. ஆகவே அதன் மூலமும் கிடைத்தது. ஆகவே சுருக்க சொல்லப்போனால் சுதந்திரம் வரைக்கும் இலங்கைக்கு மேலதிகமான வருமானம் தான் எப்பொழுதுமே அந்த பட்ஜெட் துண்டு விழவில்லை வந்து கொண்டிருந்தது. ஆனால் ரெண்டாம் உலக யுத்தத்தின் போது அதற்கு அதிர்ஷ்டம் வந்தது 2 விதத்திலே. ஒன்று, ரப்பரின் விலை கூடியது, தேயிலையின் விலை கூடியது. அடுத்தது மவுண்ட் பேட்டன் தலைமையிலான அந்த கடற்படை இங்கு தங்கியிருந்ததனால் பிரித்தானியா பெருமளவு காசை இங்கு கொட்ட வேண்டியிருந்தது யுத்தத்துக்காக. அப்போ அதில் பலன் பெற்றது. மூன்றாவதாக சுதந்திரம் பெற்ற பிறகு அந்த கொரிய யுத்தத்தில் பயன்பெற்று இந்த 3 வழிகளாலும் அது நிறைய பணத்தை பெற்றிருந்தது. இந்த இவ்வளவு பெரிய தொகை பணத்தை வைத்து இலங்கை என்ன செய்திருக்க வேண்டும், இலங்கை எந்த நிலையில் இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கவும். ஒன்று, பணம் வந்து கொண்டிருந்தது, இந்த ஏற்றுமதி மூலம் பணம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் இலங்கையின் உற்பத்தி எப்படி இருந்தது? ஒரு பக்கத்திலே விவசாயிகள் தங்களுடைய சுய தேவைக்கான உற்பத்தியை மிக வறிய நிலையில் இருந்தார்கள். பெருந்தோட்டம் மாத்திரம்தான் வருமானம் ஈட்டி தந்தது. அதிலே அந்த வருமானத்தை ஈட்டி தருபவர்களுடைய வாழ்க்கை இன்னும் நவீன அடிமைத்தனத்திலே மூழ்கி இருந்தது. ஆகவே இந்த பொருளாதாரம் ஒரு வெல்ஃபேர், அதாவது எனக்கு தமிழில் என்ன சொல்வது என்று தெரியவில்லை, அந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டாக அது இருந்தபடியால் முழு மக்களுக்கும் சாப்பாடு கிடைத்தது, இலவசமாக நிறைய விடயங்கள் கிடைத்தன. ஆகவே அந்த மக்களுக்கு பட்டினி என்பது தெரியாது, வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வாழ்க்கை தரம் உயர்வாக இருந்தது. மருத்துவம், கல்வி இவையெல்லாம் அதிகமாக இருந்தபடியால் அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. அன்றைய தேவைகளும் குறைவாக இருந்தபடியால் அவர்கள் நிம்மதியாக இருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இந்த அரசுகள் பாரம் எடுக்கும்போது கையிலே பெரிய அளவு பணம் இருக்கிறது, ஒரு வருமானத்துக்கு ஒரு வழி இருக்கிறது. ஆனால் நாட்டின் நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், 4 தீக்குச்சி தொழிற்சாலைகள், ஒரு பிஸ்கட் தொழிற்சாலை மெல்பர்ன், ஒரு குளிர்பான தொழிற்சாலை எலிஃபண்ட் சோடா, சில தும்பு தயாரிக்கின்ற தொழிற்சாலைகள், சில செருப்பு தயாரிக்கின்ற சின்ன சின்ன தொழிற்சாலைகள், இவைகள் தான் இலங்கையிலே இருந்த தொழிற்சாலைகள். அப்படியானால் இலங்கை என்ன செய்திருக்க வேண்டும்? இலங்கையிலே ஒரு கைத்தொழில் புரட்சியை ஏற்படுத்தியிருக்க முடியும். கைத்தொழிலை வளப்படுத்தி இருக்க வேண்டும். அதுதான் இந்த மக்களுக்கு தொழிலையும் வருமானத்தையும் கொடுத்திருக்கும். விவசாயத்தை ரெண்டையுமே சமநிலையிலே அவர்கள் கொண்டு சென்றிருக்க வேண்டும். அந்த விவசாயத்தை நவீனமாக்கி இருக்க வேண்டும். அந்த பழைய பாணியிலே குளங்களை அமைத்து, கிராமங்களை அமைத்து, அந்த சிந்தனையிலே இருந்து தான், அந்த நிலப்பிரபுத்துவ சிந்தனையிலே இருந்து கொண்டு தான் எங்களுடைய ஆட்சியாளர்கள் செய்தார்கள். இலங்கையை நிர்வகிக்க தொடங்கினார்கள். நாங்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற வரலாற்று பாடம், நாங்கள் பாடசாலையில் இருக்கும்போது சொல்லித்தந்தது, சுதந்திரம் பெற்றுத்தந்த தேசிய தந்தை அவர் இந்த நாட்டை பொன்கொழிக்க செய்தார், விவசாயத்தை மறுமலர்ச்சி அடைய செய்தார் என்றெல்லாம் தான் நாங்கள் படித்திருக்கிறோம். உண்மையிலே இவர்களுடைய மறுபக்கத்தை இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறோம். அப்பொழுது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த ஐவர் ஜெனிங்ஸ் அவர்களுடைய பாஷையிலே சொல்வதாக இருந்தால்,
இவர்கள் ஸ்பெஷல் கிளாஸ் ஆஃப் வெஸ்டர்னைஸ்ட் சிலனீஸ். அவர்களை சமூக விஞ்ஞான பார்வையில் சொல்வதாக இருந்தால் காலனியல் எலிட், காலனித்துவ மேற்குடிகள். இவர்கள் வீட்டிலே கூட தாய்மொழியிலே பேசுவதில்லை, ஆங்கிலம்தான். தெரிந்தாலும் அவர்கள் பேசுவதில்லை. குதிரை சவாரி செய்வது, குழாயிலே புகை விடுவது, இரவிலே நடனம் ஆடுவது, இதுதான் இவர்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்தது. அவை இவர்கள் தங்களை வெள்ளையர்களாக தங்களை பாவித்து கொள்ளும் ஒரு புக்கா சாஹிப்புகள் தான் இவர்கள். இந்த கருப்பு, இந்த என்ன கருப்பும் இல்லாத வெள்ளையும் இல்லாத இந்த துரைமார்கள் அதே வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். என்ன செய்தார்கள்? அந்த காசை வைத்து எல்சேஷன் நாய் அழைப்பித்தார்கள், அதற்கு பிஸ்கட் அழைப்பித்தார்கள், பியானோ அழைப்பித்தார்கள், விலை உயர்ந்த கடிகாரம் அழைப்பித்தார்கள், டைமண்ட் மோதிரம் அழைப்பித்தார்கள். அவர்கள் அணிகின்ற ஆடம்பரமான ஆடைகள் இறக்குமதி செய்தார்கள், கார்கள் இறக்குமதி செய்தார்கள். இப்படி ஒரு பக்கத்திலே தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு இந்த காசை, இந்த செல்வத்தை விரையடித்த போது, இன்னொரு பக்கத்திலே விவசாயத்தை மேம்படுத்தி ஏதோ தன்னை ஒரு இன்னொரு பராக்கிரமபாகு என்பதை போல வரலாற்றில் இடம் செய்ய வேண்டும் என்பது போல கல்லோய திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். கல்லோய திட்டத்திலே சமூக பயன் கிடைத்திருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் ப்ரையாரிட்டி என்று எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும், எப்படி செய்திருக்க வேண்டும்? இந்த பாரிய வேலை திட்டங்கள், இந்த பாரிய திட்டங்களை தாங்குவதற்கு இலங்கை தயாராக இருந்ததா? எல்லா காசையும் கொண்டு போய் அதிலே போட்ட போதுதான் எஸ். விக்ரமசிங்க போன்ற இடதுசாரி தலைவர்கள் இதை வெள்ளை யானை என்று சொன்னார்கள். இதிலே அவர் சொன்னார், இந்த கல்லோய திட்டத்திலே கிடைக்கின்ற மக்களுக்கு கிடைக்கின்ற நன்மையை விட அமெரிக்க கம்பெனிகளுக்கும் மேற்கத்திய பொறியியலாளர்களுக்கும் தான் அதனுடைய பயணம் அதிகமாக போகிறது என்று. அவர்கள் இதில் கொள்ளை லாபத்தை சுருட்டி கொண்டு போனார்கள். எங்களுடைய நாட்டிலே உலகம் வியந்து பார்க்கின்ற புராதன நீர்ப்பாசன முறை இருக்கிறது. எங்கள் நாட்டுக்கே உரிய ஒரு முறை அது. உலகத்தில் தலை சிறந்த விஞ்ஞானிகள் அப்பொழுதும் இருந்தார்கள். அவர்களிலே சில பேரை நாங்கள் சொல்வதாக இருந்தால் நாங்கள் சொல்லலாம். தேவபுர ஜெயசேன விமல சுரேந்திர என்பவர், இவரை தான் ஃபாதர் ஆஃப் ஹைட்ரோ பவர். அவர்தான் இலங்கையில் முதலாவது நீர் மின்சாரத்தை தயாரிப்பதற்கு மூலகர்த்தாவாக இருந்தார். அதே போல் நாங்கள் 2 மாபெரும் ஆளுமைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏஎன்எஸ் குலசிங்க, இவர் தான் இந்த ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் அந்த முறையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர். அவர் மாத்திரம் அதை பேட்டன் பண்ணியிருந்தால் அவர் உலக பணக்காரர்களை ஒருவராக இருப்பார். அதே போல் டொன் குணசேன அதுகோரல, இந்த மகாவலி ஒரு அந்த கல்லோய திட்டம் ஒரு நோய். அதன் பிறகு வந்தவர்களெல்லாம் இதே போல் பெரிய பிரமாண்டமான ஏதாவது திட்டத்தை செய்தால்தான் தங்களுடைய பேர் நிலைக்கும் என்று சொல்லி நினைத்தார்கள். அடுத்து மகாவலி திட்டத்தை இவர்கள் இதே விதமாகத்தான் இன்னும் கோடிக்கணக்கிலே கொட்டி இந்த நாட்டில் விவசாயத்தை அபிவிருத்தி செய்தார்கள். அதனுடைய பயன் இருக்கிறது தான். ஆனால் இதையெல்லாம் மலையை கிள்ளி எலியை பிடித்த கதைதான். இந்த அதனுடைய முக்கியமான தொழில்நுட்பம் எங்கே இருந்தது என்றால், அந்த பொன்கொள்ளையிலே அந்த சுரங்கம் அமைத்து அந்த நீரை உக்குவலைக்கு கொண்டு போய் சென்றது தான் மிக சிக்கலான தொழில்நுட்ப விடயம். இது அந்த வெளிநாட்டு கம்பெனி, அந்த குத்தகை எடுத்தவர்களுக்கு செய்ய முடியாமல் போனது. அந்த நேரத்தில் இவர்களும் குலரட்ன, குலசிங்க, மற்றது அதுகோரல, இவர்கள் 2 பேரும் தான் அதனை ஒரு சவாலாக எடுத்து மிக சிறப்பாக செய்தவர்கள். அப்படியானால் இந்த மண் எம்மவர்களுக்குத்தான் தெரியும். இந்த மண்ணுக்கு ஏற்ற விதமாக எப்படி தயாரிக்க வேண்டும் என்பது அவர்களுக்குத்தான் தெரியும். எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருந்தது, ஒரு என்ஜினியரிங் இருந்தது. நீர்ப்பாசனம், அந்த புராதன நீர்ப்பாசனம் எங்களுக்கு பேர் சொல்வதற்கு இருக்கிறது. தமிழர்களுக்கும் தான், சிங்களவர்களுக்கும் தான்,
எலஹர என்பது எல்லல்லன் வெட்டிய அந்த வாய்க்கால் இன்றும் வரைக்கும் அது உலகம் பிரமித்து பார்ப்பதாக இருக்கிறது. அதே போல் நாங்கள் இன்னும் சில பேருடைய பெயரை சொல்லலாம். நான் அந்த ஒரு பட்டியலை வைத்திருக்கிறேன், நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ரே விஜயவர்தனன், இந்த தள்ளு டிராக்டர் வண்டி இருக்கிறது அல்லவா, ரெண்டு சில்லு, அதை உலகத்துக்கு கண்டுபிடித்தவர் ரே விஜயவர்தன என்பவர் தான். அதே போல் எஸ் மகாலிங்கம் ப்ரொஃபஸர், அவர் பிரதனியன் பல்கலைக்கழகத்திலே பொறியியல் நிபுணராக இருந்தவர், பொறியியல் பேராசிரியராக இருந்தவர். ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியுடைய விமானத்தில் ஒரு டர்போ ஒரு பிரச்சனை, அதை சரி செய்வதற்கு மேற்கத்திய பொறியியலாளர்களுக்கால் முடியாமல் போய்விட்டது. ஆனால் ப்ரொஃபஸர் மகாலிங்கம் தான் அதனை நிவர்த்தி செய்தார், அதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடித்தார். அப்படிப்பட்ட அந்த விஞ்ஞானிக்கு அவர்கள் சன்மானமாக ஒரு பெரிய பாராட்டும் சன்மானமும் கொடுக்க விரும்பினார்கள். அதை அவர் ஏற்காமல் என்ன செய்தார் என்றால், அவர் கண்ட பழைய என்ஜின் 2 பிரதனிய பல்கலைக்கழகத்துக்கு அன்பளிப்பாக கொடுக்க சொல்லி கேட்டார். ஏனென்றால் அந்த மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்காக. அப்படி ஒரு தேசத்தின் மீது பற்றுள்ளவர்களை நாங்கள் பார்த்துருக்கோம். இப்படி ஒரு பெரிய பட்டியல் என்னிடம் இருக்கிறது. இப்படியான விஞ்ஞானிகளை வைத்துக்கொண்டு வெளிநாட்டு விஞ்ஞானிகளையும் பண ஆசை பிடித்த பேராசை பிடித்த பல்தேச கம்பெனிகளுக்கும் எங்களுடைய செல்வத்தை எல்லாம் தாரை வார்த்தது தான் முதலாக டிஎஸ் சேனாயக்க செய்த வேலை. ஒரு பக்கத்தில் எல்சேஷனாயை இறக்குமதி செய்தார், மறுபக்கத்திலே இங்கே கல்லோயாவில் கொண்டு போய் எங்களுடைய செல்வத்தை கொட்டினார். இங்கே எங்களுடைய கைத்தொழில் பொருளாதாரம் அவ்வளவும் வெகு விரைவிலே ஆட்டம் காண தொடங்கியது. அடுத்து இவர் உருவாக்கிய இந்த நோய் என்று சொன்னேனே, இந்த பெரிய பிரமாண்ட திட்டங்கள் தேவைதான். அதை எங்களுடைய சொந்த உழைப்பால் வர வேண்டும். சீனா, இப்பொழுது நான் முதலில் எடுத்த உதாரணம் அதுதான். நாங்கள் சுதந்திரம் பெறும்போது 48 ஆசியாவிலே மிக சிறந்த நாடாக நாங்கள் இருந்தோம். 65 சிங்கப்பூர் உருவானது. அப்பொழுது அதற்கு முன்பு அந்த நாட்டை உருவாக்கியவர் என்று கருதப்படுகின்ற லீ குவான் யூ அவர்கள் உடைய கனவு ஆக இருந்தது என்னவென்றால், இலங்கையைப் போல சிங்கப்பூர் வர வேண்டும் என்று. அவ்வளவு பின்தங்கி இருந்தது. ஆனால் அவர் பிற்காலத்திலே சொன்னார், நான் இலங்கை தேர்ந்தெடுத்த பாதையை நான் தேர்ந்தெடுத்திருந்தால் நானும் இலங்கையைப் போல, எம்முடைய நாடும் இலங்கையைப் போல ஒரு சீரழிவு பாதையிலே தான் போயிருக்கும். நாங்கள் இந்த சிங்கப்பூரை பொறுப்பேற்கும் போது இங்கே பெரும்பாலானவர்கள் சீனர்களாக இருந்தார்கள். இங்கே நாங்கள் சீன மொழியை தேசிய மொழியாக்கி இருக்க முடியும். நாங்கள் அப்படி செய்யவில்லை. சகல இனங்களுக்கும் ஒரு சம அந்தஸ்தை கொடுத்ததனால்தான் இந்த நாடு இந்த நிலைமைக்கு வந்தது. எங்களை விட எவ்வளோ முன்னேறி இருந்த இலங்கை இந்த நிலைமைக்கு வந்ததற்கு காரணம் பண்டாரநாயக்கவுடைய அந்த தனி சிங்கள சட்டம்தான் என்று சொல்லி அவருடைய குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார். அவர் ஒரு விஷயத்தை அறிய மறந்துவிட்டார். இதனுடைய வித்து டிஎஸ் சேனாயக்க காலத்திலே போடப்பட்டது. கல்லோய திட்டத்திலே அது ஒரு பொருளாதார திட்டமாக மட்டுமில்லாமல் அவருடைய அரசியல் அஜெண்டாவையும் முன்னெடுத்து செல்கின்ற ஒரு திட்டமாக அது மாறியது. அந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிதாமகன் டிஎஸ் சேனாயக்க அவர்கள் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை தமிழ் பகுதிகளிலே நிறுவி, வளைகத்திலே நிறுவி, அவர் தன்னுடைய வாக்கு வங்கியை பெருக்கிக் கொள்வதற்கு தனக்கு வாக்களிப்பவர்களுக்கு சலுகை கொடுத்து கொண்டு ஏனையவர்களை நிராகரிக்கின்ற, உதாசீனப்படுத்துகின்ற அந்த ஒரு பிழையான ஒரு அரசியல் கலாச்சாரத்தையும் அவர் அறிமுகப்படுத்தினார். இந்த 2 போக்குகளையும் முதலில் விதைத்தவர் டிஎஸ் சேனாயக்க. ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஒன்று பிரமாண்டமான கட்சிகள், பிரமாண்டமான எங்களால் சுமக்க முடியாத சுமையை
பாரிய திட்டங்கள் என்ற பெயரிலே கடன் வாங்கியோ உடன் வாங்கியோ, அந்த நேரத்தில் அவர் கடன் வாங்கவில்லை, இருந்த காசை அதிலே போட்டார். மற்றவர்கள் கடன் வாங்கி செய்தார்கள் மகாவலி திட்டம். அதன் பிறகு மஹிந்த அதனை இன்னொரு கட்டத்திற்கு கொண்டு போனார். ஹம்பாந்தோட்டை, கொழும்பு போர்ட் சிட்டி, இப்படி வீதிகள், பிரம்மாண்டமான வீதிகள் அமைப்பது, தாமரை கோபுரம், இப்படி ஒரு அந்த வெனிட்டி பிரம்மாண்டமான திட்டங்களை போட்டு நாட்டின் செல்வங்களை நாசமடிக்கின்ற வேலையை தொடர்ச்சியாக எங்களுடைய சோகோல்டு இதுவரைக்கும் ஆட்சி செய்தவர்கள், அவர்களை தலைவர்கள் என்று சொல்லக்கூடாது, ஆட்சியாளர்கள் அப்படித்தான் செய்தார்கள். அதே போல் டிஎஸ்ஏனேக்கா விதைத்த அந்த முதலாவது இனவாதம் சுதந்திரம் ஒன்று, அது மாத்திரமல்ல, இலங்கை மக்களின் பிரஜா உரிமையை பறித்து அந்த மக்களை அவர்கள் இந்த நிலைமைக்கு உள்ளாக்கியது அவர்கள்தான். அதன் பிறகு வந்த அரசாங்கங்கள் அதனை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போனார். அவ்வாறு இன்னொரு கட்டத்திற்கு கொண்டு போனவர் சந்தர்ப்பவாதியான எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயகா. அவரை ஏன் சந்தர்ப்பவாதி என்று சொல்கிறேன் என்றால், இலங்கையிலே, அதாவது சுதந்திர இலங்கையிலே முதலாக சமஷ்டி, அதாவது சமஷ்டியை தமிழ் மக்களுக்கு சமஷ்டி முறை ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்று பிரேரித்தவரும், அதற்காக கட்டுரைகள் எழுதி யாழ்ப்பாணத்துக்கு போய் ஒரு சொற்பொழிவாற்றினார். நீங்கள் கட்டாயம் கேட்க வேண்டும், இதுதான் இலங்கைக்கு பொருத்தமானது, சமஷ்டி முறை ஒன்று வேண்டும் என்று சொல்லி. அந்த நேரம் யாருமே எதிர்ப்பு காட்டவில்லை, எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களை எதிர்த்தவர்கள் யார் தெரியுமா? தமிழர்கள். இது இலங்கை எங்களுடைய ஐக்கியத்தை குலைக்கின்ற விடயமாக அமையும், எங்களுக்கு இது தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் நிராகரித்தார்கள். இதே பண்டாரநாயகா இதே கொள்கையோடு ஐக்கிய தேசிய கட்சியோடு அவருக்கு தனிப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டது. அவருக்கு டிஎஸ்ஏ நாயக்கு பிறகு தனக்கு பிரதமர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார், கிடைக்கவில்லை. வெளியே வந்து சுதந்திர கட்சியை உருவாக்கினார். அப்பொழுது கூட அவர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக இருந்தாரே தவிர தமிழ் மக்களுக்கு எதிராக இருக்கவில்லை. அவருடைய முதலாவது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தமிழும் சிங்களமும் இரண்டு உத்தியோக மொழிகளாக இருக்க வேண்டும் என்று தான் பிரேரித்தார். அந்த தேர்தலிலே அவர் வெற்றி பெறவில்லை. 56 பச்சை இனவாதத்தை கற்றுக்கொண்டு சிங்களம் மாத்திரம் என்ற சட்டத்தை நிறைவேற்றி தன்னை மார்த்தட்டி கொண்டார். ஆகவே அதன் பிறகு அதனை இன்னொரு கட்டத்திற்கு அதனை கொண்டு வந்ததை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதன் பிறகு இதன் வழியிலே வந்த சிரிமா பண்டாரநாயக்கா சிரிமா சாஸ்திரி ஒப்பந்தம் என்பது ஒன்றை கொண்டு வந்து மலையக மக்களின் ஒரு பெரும்பகுதியை நாடு கடத்தினார். இலங்கை மிக காரணியமிக்க நாடு. உங்களுக்கு தெரியும், இந்த குரங்குகளை சனத்தொகை குரங்குகளின் எண்ணிக்கை அதிகம் என்று சொல்லி சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய போனார்கள். அது மிருக வதை என்று சொல்லி பெரிய ஆர்ப்பாட்டமே நடந்தது, எங்கள் குரங்குகளை வெளிநாட்டுக்கு ஏற்ற வேண்டாம் என்று. ஆனால் மலையக தமிழர்கள், இந்த நாட்டை வாழ வைத்தவர்கள், அவர்கள் அந்த குரங்கை விட மோசம். அவர்களுக்கு நீங்கள் காட்டின அனுதாபத்தில் ஒரு துளியை கூட அந்த நேரத்தில் தலைவர்களோ மக்களோ காட்டவில்லையே. அவர்கள் ஆடு மாடுகளை பிடித்து நாய்களை போட்டு கூடுகளில் அடைப்பது போல வண்டியில் ஏற்றி அனுப்பினார்களே, அப்பொழுதெல்லாம் இந்த மனிதாபிமானம் இல்லாமல் போய்விட்டதே என்று கேட்க தோன்றுகிறது. எப்படியோ அந்த இனவாதத்தை இன்னொரு கட்டத்திற்கு அவர் கொண்டு சென்றார். அதனை இன்னொரு கட்டத்திற்கு ஜார்ஜ் ஜெயவர்தன கொண்டு வந்தார். யுத்தம் சமாதானமா யுத்தமா என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலே தமிழ் மக்களுக்கு எதிராக, குறிப்பாக மலைய மக்களுக்கு எதிராக அவர் போரை தொடங்கினார். அந்த யுத்தம் 81 83 வன் செயலாக வெடித்து, அது ஒரு அன்று சமஷ்டி வேண்டாம் என்று சொன்ன மக்கள் தனிநாடு கேட்கின்ற அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் ஜார்ஜ் ஜெயவர்தன. அதன் பிறகு 30 வருட யுத்தம்.
அந்த யுத்தத்தை அழித்த பிறகு அந்த இனவாதத்தை தூண்டிக்கொண்டு யுத்தத்தை அழித்து ஒரு இனப்படுகொலையை செய்துவிட்டு இன ஒழிப்பை செய்துவிட்டு பிறகு அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் எங்கே கொண்டு சென்றார்கள் என்றால் யுத்தம் முடிந்த பிறகும் அவர்களுக்கு இனவாதம் தேவைப்பட்டது. இல்லாமல் அரசியல் செய்ய முடியாமல் இருந்தது. மஹிந்த ராஜபக்ஷ முஸ்லீம்களை தேடி பிடித்தார். யார் இந்த மக்களுக்கு எதிராக நின்றது? சிங்கள மக்களா? இல்லவே இல்லை. 56 முதலாவது இன கலவரம், 58 70 77 81 83 இந்த கலவரத்தை யார் தூண்டியது? 56 KMP ராஜரத்ன அவருடைய JVP தான் தூண்டியது. அவரை ஊக்குவித்தது யார்? அவருக்கு அனுசரணை வழங்கியது யார்? அப்பொழுதிருந்து ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம், பண்டாரநாயக்கவுடைய அரசாங்கம், இவர்கள் தான் அவரை வளர்த்து விட்டார்கள். அவர் முதலிலே தன்னுடைய பதவியை தொடங்கியது ஐக்கிய தேசிய கட்சியிலே தான். அதன் பிறகு 77 யார் இனவாதத்தை பேசியது? இந்த இன வன்கொலை செய்தது மக்களா? இல்லை, சிரில் மேத்யூவை வளர்த்து விட்டது யார்? அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தது யார்? ஜெயவர்தன. ஆகவே ஒரு இனவாதத்தை தங்களுடைய அரசியலின் ஒரு அங்கமாக மாற்றிய பணி முதலில் டிஎஸ்ஏ நாயக்காவில் இருந்து தொடங்கியது. அதனை பிறகு மஹிந்த இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போய் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த அதாவது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல், இந்த தாக்குதலை பற்றி உங்களுக்கு தெரியும், தெரியாத பக்கமும் இருக்கலாம். ஒரு வெளிநாட்டுடைய உதவியுடன் அவர்களுடைய ஆலோசனையோடு முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாதத்தை ஒரு பொதுபல சேனாவை வைத்துக்கொண்டு இன்னும் சில இனவாத அமைப்புகளை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆட்சி வருவதற்காக செய்த ஒரு கொடூர நாடகம்தான் அது. அவர்கள் எந்த எல்லைக்கும் தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு போவார்கள். அதற்கு இனவாதம் தேவைப்பட்டது என்ற நிலைமை இருந்தது. அதை அறகலை தான் மாற்றியது. எப்படியோ இப்படி இனவாதத்தையும் ஒரு இலங்கையின் அரசியலின் பொருளாதாரத்தின் ஒரு அங்கமாக மாற்றிக்கொண்டு அவர்கள் வந்தார்கள். அதே போல தான் எப்படி கல்லோய திட்டம் எப்படி சிங்கள குடியேற்ற திட்டமாக மாறியதோ அதே போலத்தான் மகாவலி திட்டமும் இலங்கையிலே வருகின்ற மாபெரும் திட்டங்கள் எல்லாமே தமிழ் மக்களுக்கு எதிராக எண்ணிக்கையில் சிறுபான்மையான மக்களுக்கு எதிரான திட்டங்களாகத்தான் அவை மாறி வந்து கொண்டிருக்கின்றன, மாறியிருக்கின்றன. இதனுடைய விளைவு என்னவென்றால் இலங்கை இன்று அடைந்திருக்கின்ற இந்த துயர நிலைமைக்கு, இந்த பாதாளத்தில் விழுந்திருப்பதற்கு காரணம் இந்த இனவாதம் தான். ஒரு காரணம் அவர்கள் ஒரு பக்கம் அவர்களுடைய பொருளாதாரத்தின் அந்த நாட்டை கட்டியெழுப்ப தெரியாத ஒரு குருட்டுத்தனம், அதற்காக அந்த பழியை சிறுபான்மை மக்கள் எண்ணிக்கையில் சிறுபான்மையான மக்கள் மீது போட்டுவிட்டு அதிலே அதனால் ஏற்பட்ட பாதிப்பை கூட அவர்கள் உணராமல் இருக்கின்ற ஒரு முட்டாள்தனமான அரசியல் ஆட்சியாளர்கள் தான் இவர்கள். இப்பொழுது இலங்கை $5 பில்லியன் வெளிநாட்டுக்கு கடன். ஆனால் 30 வருட யுத்தத்திலே 200 பில்லியன் செலவழிந்திருக்கிறது, அழிந்திருக்கிறது. இதனால் என்ன நன்மை இந்த நாட்டுக்கு? இரத்தமும் சதையும் மட்டுமல்ல, இலங்கையின் பொருளாதாரத்தையும் அது அழித்திருக்கிறது. ஆகவே இந்த நாட்டின் அவலங்களை நாங்கள் பார்க்கும்போது ஒன்று, ஒரு திட்டமிடாத வெறும் ஒரு தங்களுக்கு பெயர் வர வேண்டும் என்பதற்காக செய்கின்ற பணத்தை விரயம் செய்கின்ற பெரிய பாரிய திட்டங்கள், எந்த திட்டத்தின் பொது திட்டத்திற்குள்ளும் அடங்காத சில வேலைகள், அடுத்து அதை இனவாதத்தோடு சேர்ந்து அரசியல் செய்கின்ற கொடுமை, இவையெல்லாம் சேர்ந்து தான் இந்த நாட்டை இந்த நிலைமைக்கு உள்ளாக்கியிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் ஒரு விடயத்தை பார்த்தோம். இலங்கையின் இந்த நிலைமைக்கு காரணமாக இருப்பது ஒன்று, ஒரு சரியான பொருளாதார திட்டம் இல்லாமை. இரண்டாவது, இலங்கைக்குரிய ஒரு ஆட்சி முறை, அதாவது அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு, அவர்களுடைய பெரும்பான்மை பலத்தை வைத்து ஆட்சிக்கு வருவதற்கு இனவாதத்தை பார்க்கிறார்கள். ஆகவே இலங்கைக்கு ஏற்ற ஒரு ஆட்சி முறை கிடையாது. இலங்கையிலே நிலவுகின்ற இனவாதம்,
இதை விட இன்னொரு காரணம் இருக்கிறது. என்ன தெரியுமா? இப்பொழுது அமெரிக்கா உலகத்திலே மிகப்பெரிய உலகத்திலே முதலாவது கடன்கார நாடு அமெரிக்கா, இரண்டாவது ஜப்பான். இது சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர்கள் கடன்காரராக இருந்தாலும் அவர்களுக்கு சமாளிக்க முடியும், அந்த அளவுக்கு பணம் அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் அவர்களிடம் பொருளாதாரம் கரைந்து போயிருக்கிறது. அந்த லைட் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்வார்களே, அதெல்லாம் மற்ற நாடுகளுக்கு போய்விட்டது, விசேஷமாக சீனாவுக்கு போய்விட்டது. இப்பொழுது அவர்களிடம் இருப்பது நவீன தொழில்நுட்பங்களோடு கூடிய ஐஃபோன் போன்றவை இருக்கின்றன, டெஸ்லா கார் இருக்கிறது. இந்த மாதிரி இருந்தாலும் அவர்கள் இப்பொழுது பிரதான ஒரு வருவாயாக பார்ப்பது யுத்தத்தை தான். யுத்த ஆயுதம் என்று கூட நான் சொல்லவில்லை, யுத்தத்தை ஏற்றுமதி செய்வது தான். இன்று அவர்களுடைய பொருளாதாரம், வியாபாரம், சர்வதேச வியாபார கொள்கை என்பது யுத்தத்தை ஏற்றுமதி செய்வதாக அமைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு யாரோடுமே யுத்தத்தில் வென்றது கிடையாது. கொரியாவிலே அடி வாங்கியது, வியட்நாமிலே அடி வாங்கியது, அண்மையிலே ஆப்கானிஸ்தானிலும் அடி வாங்கியது. அவை இப்பொழுது ப்ராக்ஸி பெயரை யுத்தத்தை தொடங்கி அவர்கள் ஆயுத விற்பனையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவை அவர்களுடைய மேலாதிக்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு இன்று வேறு விதமான உத்தியை அவர்கள் கையாண்டு வருகிறது போது ஆயுதம் அதனுடைய ஒரு முக்கிய பாத்திரமாக வருகிறது. அந்த விடயத்திலே சீனாவை அவர்கள் கட்டுப்படுத்துவதற்கு இந்த இந்து சமுத்திர பாதை வழியாக அவர்களுக்கு இந்த பாதை தேவைப்படுகிறது. அந்த கேந்திர மையத்திலே இலங்கை இருக்கிறது. இந்த இலங்கையின் மீது அமெரிக்காவுக்கு எப்பொழுதுமே ஒரு நீண்ட காலமாக 70களிலிருந்தே ஒரு கண் இருந்தது. உங்களுக்கு தெரியும், 77 ஜேஆர் திருகோணமலை துறைமுகத்தை அமெரிக்காவுக்கு தாரை வார்க்க போனார். இதனால் ஆத்திரமடைந்த இந்திரா காந்தி அவர்கள், அன்றைய பிரதமர் தான், அதனால்தான் இளைஞர்களுக்கு அங்கே ஆயுத பயிற்சி கொடுத்து இங்கே நேரடியாக இலங்கை விவகாரத்திலே தலையிட்டார். ஐபிகேஎஃப் வந்தது கூட அதனுடைய ஒரு பக்கம்தான். அவர்கள் வந்து இலங்கையின் ஒப்பந்தத்தில் அவர்கள் சாதித்த விடயம் என்னவென்றால், இந்தியாவுடைய நலனுக்கு எதிராக இலங்கை எதுவுமே செய்ய மாட்டோம் என்பதுதான் அதனுடைய சாராம்சம். ஆகவே இலங்கையின் ஒப்பந்தம் தமிழ் பேசும் மக்களுக்காகவோ தமிழ் மக்களுக்காகவோ செய்யப்பட்டது ஒன்று அல்ல. அது இந்தியாவுடைய நலனை பாதுகாத்துக் கொள்வதற்காக செய்யப்பட்ட ஒப்பந்தமாக அது மாறியது. இங்கே நான் சொல்ல வந்த விஷயம், எப்படி அதுவரைக்கும் எங்களுடைய வெளிநாட்டு கொள்கை ஒரு சமநிலையில் இருந்தது. ஒரு அணிக்கு மாறத் தொடங்கிய பிறகு அது இலங்கைக்கு ஆபத்தாக வந்துவிட்டது. அதே போல தான் மஹிந்த ராஜபக்ஷ எப்படி சைனா பக்கம் சாரத் தொடங்கியவுடன் அமெரிக்கா, இலங்கை ரெண்டும் மேற்குலக நாடுகள் ரெண்டுமே சேர்ந்து 2015 நடைபெற்ற ஆட்சி மாற்றம் ஒன்று மக்களுடைய விருப்பத்தை அது பிரதிபலித்ததாக இருந்தாலும் பெரும்பாலானவர்களுடைய விருப்பத்தை அதை நிறைவேற்றவில்லை. மஹிந்த அப்பொழுது மிக பிரபலமானவர் சிங்கள மக்கள் மத்தியிலே. அவர் தோற்பார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. எங்கு இருந்த ஒரு மைத்திரிபால சிறிசேன, அவருக்கே தெரியாது தான் ஜனியாக போகிறோம், தன்னுடைய பெயர் பிரேரிக்கப்படும் என்று. அந்த பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டது வாஷிங்டனிலே, கொழும்பிலே அல்ல. அதன் பிறகு சந்திரிகா ஊடாகத்தான் அந்த நாடகம் நடைபெற்றது. அவரை கொண்டு வந்து இப்படி வெற்றி வைத்து அந்த நாட்டை உடைத்தார்கள். அந்த வெற்றி மஹிந்தவை வெளியேற்றுவது இந்தியாவுக்கும் விருப்பமாக இருந்தது அந்த சமயத்திலே. ஆனால் அமெரிக்கா வந்து கொண்டுவது இந்தியாவுக்கு விருப்பமில்லை. ஆகவே என்ன செய்தது, பசில் ராஜபக்ஷ ஊடாக இன்னொரு வெளிநாட்டு ஊடுருவல் அங்கே நடந்தது. என்ன நடந்தது, கோத்தபாய மீண்டும் மஹிந்த போட்டியிட முடியாது. ஆகவே கோத்தபாயவை கொண்டு வந்து அமர்த்தினார்கள். அவரை கொண்டு வந்து அமர்த்துவதற்காகத்தான் அந்த ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்டது. முஸ்லீம்களுக்கு எதிரான தாக்குதல் நடத்தப்பட்டது. ஒரு இனவாதத்தை கட்டிக்கொண்டு அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். நாடு எங்கே போகிறது பார்த்தீர்களா? யாருடைய தேவைக்காக இனவாதம் ஊட்டப்படுகிறது? நாடு அழிந்து சீரானதல்லவா? அதன் பிறகு இப்பொழுது கோத்தா ஆட்சிக்கு வந்தவுடன், ஆகவே கோத்தாவை விரட்டுவதுதான் மேற்கத்திய உலகத்தின்
கவனமாக இருந்தது. அவர்கள் விரட்டியடிக்கப்பட்ட பிறகு அவர்களுடைய கனவு நினைவாகியது. அவர்கள் நினைத்தார்கள், ரணில் விக்ரமசிங்கவை வைத்துக்கொண்டு தங்களுடைய கைப்பாவையாக இலங்கையை மாற்றிக்கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இலங்கை அவர்களுக்கு ஒரு முக்கியமான கேந்திர மையமாக மாறியிருக்கிறது. இப்பொழுது இதுவரை நாங்கள் உரையாடிய விடயங்களில் நாங்கள் தொகுத்தால் பின்வரும் விடயங்களை நாங்கள் அடையாளமிட்டுக் கொள்ளலாம். ஒன்று, இந்த நாட்டை ஒரு சரியான பொருளாதார வேலை திட்டம் இல்லாமல் இந்த நாட்டை சீரழித்தவர்கள் எங்களுடைய ஆட்சியாளர்கள். அவர்களே தலைவர்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடாது. அதில் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி அதை தொடங்கி வைத்தது, சுதந்திர கட்சி அதை இனவாதத்தோடு இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போனது. இனவாதத்தை தோற்றி வைத்ததும் ஐக்கிய தேசிய கட்சி தான், டிஎஸ்என் நாயக்க தான். அதை இன்னொரு கட்டத்துக்கு அவர்கள் கொண்டு சென்றார்கள். ஜேஆர் இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போனார். ஆகவே அவர்களிடம் ஒரு உருப்படியான வேலை திட்டம் இல்லாதபடியால் இந்த நாட்டின் சிக்கல்கள் வரும்போது அது அவ்வளவையும் எண்ணிக்கையில் சிறுபான்மையான மக்கள் மீது திணித்துவிட்டு சிங்கள மக்களிடம் வாக்கை பெறுவது தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. ஆகவே இப்பொழுது பிளவுபட்டிருக்கின்ற நாட்டை ஒன்றுபடுத்தி கொண்டு ஒரு வலுவான சரியான வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல எங்களுடைய நாட்டுக்கு பொருத்தமான ஆட்சி முறை இல்லை. இந்த தேர்தல் முறை, இந்த யாப்பு, இவை எல்லாமே நாங்கள் இந்தியாவை பார்த்தால் அம்பேத்கர் வரைந்த அந்த யாப்பு நூற்றுக்கணக்கான திருத்தங்களோடு இன்றும் இந்தியாவை தாங்கி நிற்கிறது. எல்லோரும் இது எங்களுடைய யாப்பு என்று நினைக்கிறார்கள். ஆனால் இலங்கையில் சோல்பெரி என்ற ஒரு வெள்ளைக்காரன், அது உண்மையிலே யார் எழுதியது என்ற ஒரு சர்ச்சை இப்பொழுது இருக்கிறது. ஐவர் ஜெனிங்ஸை வைத்து டிஎஸ்ஏ நாயக்க திருட்டுத்தனமாக உள்ளே கொண்டு வந்த யாப்பு என்று சொல்லி அது பேசப்படுகிறது. அதுக்கு பல ஆதாரங்களும் இருக்கிறது. அது ஒரு நீண்ட காலம் 72 வரைக்கும் நீடித்திருந்தது. கிட்டத்தட்ட 15 வருடம் அது நீடித்திருந்தது. இந்தியா சுதந்திரம் பெற்றவுடன் அவர்கள் செய்த வேலை அவர்களுக்குரிய யாப்பை வரைந்தது தான். இவர்களுக்கு அந்த வெள்ளையர்களுடைய கனவிலே அவர்களைப் போல நாங்கள் இருக்கிறோம், நாங்களும் வெள்ளையர்கள் தான் என்ற இருமாப்போடு வாழ்ந்தவர்களுக்கு அந்த யாப்பை பற்றிய சிந்தனையே இருக்கவில்லை. அந்த யாப்பு யாருக்காக வரையப்பட்டது என்றே தெரியாது. அது இனவாதத்தை இன்னொரு கட்டத்திற்கு கொண்டு போனது. அதனுடைய ஆயுள் காலம் 6 வருடம்தான் இருந்தது. அதன் பிறகு யாருடைய யாப்பு வந்த பிறகு அது வந்த அடுத்த வருடத்திலிருந்தே அதனை மாற்ற வேண்டும் என்ற குரல்கள் எழும்பத் தொடங்கி ஒவ்வொருவரும் நாங்கள் இந்த யாப்பை மாற்றுவோம், இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை மாற்றுவோம் அல்லது குறைப்போம் என்று சொல்லிக்கொண்டு தான் ஒவ்வொருவரும் போட்டியிட்டு வந்திருக்கிறார்கள். வந்தவுடன் அந்த அதிகார போதையிலே அவர்கள் மயங்கிக் கொண்டு அவர்கள் அதனை கைவிடுவது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. ஆகவே இந்த யாப்பு வந்த மறு நிமிடத்திலிருந்தே அதற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அதாவது இந்த இலங்கையின் தன்மையை அடியோடு மாற்றியது. அதுவரைக்கும் ஏதோ ஒரு இலங்கை தன்மை இருந்தது. அதை அடியோடு மாற்றி சீரழித்த பெருமை அந்த அவப்பெயர் ஜேஆரை தான் போய் சேரும். அவருடைய காலத்தில் வரையப்பட்ட அந்த யாப்பு இன்று வரைக்கும் ஒரு சாபக்கேடாக தொடர்கிறது. ஆகவே நாங்கள் இலங்கைக்கேற்ற ஒரு ஆட்சி முறை கொண்டிருக்க வேண்டும். இலங்கை வெள்ளையன் வரும்போது வரைக்கும் 32 நிர்வாக அலகுகள் இருந்தன. அவன் 5 மாகாணங்களாக அதை பிரித்தான். பிறகு 9 மாகாணங்களாக அதை மாற்றினான். அதை ஒரு தெய்வ அருளியதைப் போல இவர்கள் கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் நாட்டுக்கு ஏற்ற விதத்திலே நிர்வாகங்கள் மாற்றி ஒரு ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக இந்த பொருளாதாரத்தை நாங்கள் நிலைநாட்ட வேண்டுமாக இருந்தால் நாட்டிலே அமைதி நிலவ வேண்டும். அமைதி என்பது 2 விதத்திலே அந்த அமைதி குலைக்கப்படும். ஒன்று, மக்கள்
குறிப்பாக இளைஞர்களுடைய பிரச்சனையை கவனத்தில் கொள்ளாவிட்டால் அதிருப்தி அந்த அந்த பொருளாதாரம் தூக்கி எறியப்படும். அதே போல இந்த பொருளாதார பளுவை எண்ணிக்கையில் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கொடுத்தால் சர்வதேச ரீதியிலே இன்று பலம் பெற்று வருகின்ற அவர்களை எதிர்த்து கொண்டு இந்த அரசு ஒரு திண்டாடக்கூடிய ஒரு நிலைமை தான் வரும். அவர்களை பங்குதாரர்களாக இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது விடயம் அந்த ஊழல். இந்த நாட்டுக்கு ஒரு நாங்கள் இன்று இருக்கின்ற சூப்பர் மார்க்கெட்டுகளும் சரி, கசினோ முதலாளிகளும் சரி வரி செலுத்துவதில்லை. சாதாரண மனிதர்கள் தான் வரி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வரி ஒரு ஒரு நியாயபூர்வமான வரியாகவும் கட்டாய வரியாகவும் அது இருக்க வேண்டும். அதே சமயம் இந்த நாட்டின் வளர்ச்சியை தடை செய்யாத விதத்தில் அந்த வரிகள் அமைவதாக அது இருக்க வேண்டும். மூன்றாவதாக எங்களுடைய வெளிநாட்டு கொள்கை. அதிலே எங்களுக்கு அமெரிக்காவும் வேண்டும், இந்தியாவும் வேண்டும், சீனாவும் வேண்டும், எல்லோரும் வேண்டும். ஆனால் நாங்களாக இருந்து கொண்டு இவர்களோடு உறவை வைப்போம். சீனா எப்படி மற்ற நாடுகளிடையே முரண்பாடுகளை பயன்படுத்தியது, அதை போல நாங்கள் பயன்படுத்தி கொண்டு போகலாம். ஆனால் யாருக்கும் அடிமைகளாக ஆக மாட்டோம். எங்களுடைய மூல வளங்களை யாருக்கும் தாரை வார்க்க மாட்டோம் என்ற நிலையிலே இருப்பவர்கள் தான் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். கடந்த உரையாடலிலே நாங்கள் பார்த்தோம், ரணில் இந்த நாட்டை மீட்க வேண்டுமானால் ரணிலிடமிருந்து முதலாவது நாட்டை மீட்க வேண்டும் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்தோம். இப்பொழுது இந்த 2 பேர் போட்டியிடுகிறார்கள். அனுர குமார திசாநாயக்க, மற்றது சஜித் பிரேமதாச. ஜேவிபிக்கு இரத்த கரை படிந்த ஒரு வரலாறு இருக்கிறது, இனவாத வரலாறு இருக்கிறது. இருந்தாலும் இன்றைய ஜேவிபியுடைய மாற்றத்தை நாங்கள், அதுவும் அனுர திசாநாயக்கவுடைய தலைமையில் வந்த மாற்றத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த பாராளுமன்றத்திலே கடந்த ஒரு தசாப்தங்களாக ஒரு குரல் மக்களுக்காக ஒலிப்பதை நாங்கள் கேட்டு வந்திருக்கிறோம். அவர் பேசாத தலைப்புகள் இல்லை. அந்த பிரச்சனையை உள்வாங்கிக் கொண்டு தன்னுடைய இதயத்திலிருந்து கதைத்ததை நாங்கள் கேட்கிறோம். மெய்மறந்து எதிரணியினர் கூட அதை கேட்டிருக்கிறார்கள். அவ்வளவு அந்த மக்களுடைய பிரச்சனையை தெளிவாக விளங்கி கொண்டு அதை தெளிவுபட முன்வைக்கின்ற அந்த ஆற்றல் அனுர திசாநாயக்கவை போல வேறு யாருக்குமே வாய்த்ததில்லை. அதுவும் சராசரி மக்களிடம் அதை கொண்டு செல்வதற்கு. அதே போல அவர் எல்லோரோடையும் தொடர்பு வைத்திருக்கிறார். ஏனைய தலைவர் சஜித் எல்லாம் தலையை கீழே ஃபுட்ரூரில் விழுங்கி வருவரை போல அல்லது ஒரு அளவாங்க விழுங்கியவரை போலத்தான் நடப்பார். திரும்புவது கூட ஒரு விதமாகத்தான் திரும்புவார். ஆனால் இவர் சாதாரணமாக ஒரு மனிதனைப் போல பழகுகிறார். எல்லா இடத்துக்கும் அவர் போகிறார். அவருடைய தலைமையிலே நீண்ட ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு உள்ளார்ந்த மாற்றத்தை ஜேவிபி அடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் மாத்திரமல்ல, அவருடைய தோழர்களும் மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று மாவோ சொன்னதை அவர்கள் பின்பற்றுவது போல் தெரிகிறது. அதிகம் நான் வர்ணிக்கவில்லை. இன்னும் அவர்களுடைய அந்த இனப்பிரச்சனையிலே நான் முதலிலே ஒரு இடத்தில் சொல்லியிருப்பேன், அல்லது நான் மீண்டும் சொல்கிறேன். இந்த சில பேருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்றால், எங்களுக்கு சில பேருடைய வாதம், மலைய தமிழர் என்று சொன்னால், முஸ்லீம்கள் என்று சொன்னால், தமிழர்கள் என்று சொன்னால் தேசிய ஐக்கியம் கெட்டு போய்விடும். ஆனால் சிங்களர்கள் என்று சொல்லலாம் என்று மட்டும்தான் சொல்ல வேண்டும். இது ஒரு முட்டாள்தனமான ஒரு கண்ணோட்டம். உண்மையிலே ஒரு மனிதனுக்கும் ஒரு சமூகத்துக்கும் பல்வேறு அடையாளங்கள் இருக்க முடியும். ஒரு மனிதன் ஒருவன் நான் மாத்தலையான், நான் வெண்தலையை செய்தவன் என்றெல்லாம் பெருமை பேசிக்கொள்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். அதில் ஒரு பெருமை இருக்கிறது. அண்மையிலே ராகுல் காந்தி அமெரிக்காவில் ஒரு உரையாற்றும் போது மலையாளி, தமிழர், மராட்டி என்றெல்லாம் நாங்கள் சொல்லுவது பிரிவினைக்காக அல்ல. அந்த மக்களின் வரலாற்றை நாங்கள் மதிக்கிறோம். அவர்களுடைய அடையாளத்தை நாங்கள் மதிப்பதன் மூலம் அவர்களுடைய உரிமையையும் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் நாங்கள் மதிக்கிறோம். அந்த பேர் அந்த அடையாளத்தோடு சம்பந்தப்பட்டது. இப்பொழுது ஒரு சிங்களவர் என்று சொல்லாமல் காண்டாமிருகம் என்றால் சொல்ல முடியும். தமிழர்களை டைனோசர் என்றால் சொல்ல முடியும். அவர்களை தமிழர் என்று தான் சொல்ல முடியும்.
அப்படி சொல்லுவது அவர்களுடைய பெருமை, தமிழ் மொழிக்கு இருக்கின்ற பெருமை, அதனுடைய வரலாற்றுக்கு இருக்கின்ற பெருமை, அதே போல சிங்கள மக்களுக்கு இருக்கின்ற பெருமை, முஸ்லிம்களுக்கு இருக்கின்ற பாரம்பரிய அந்த வர்த்தகத்திலே வரலாற்று ரீதியான அவர்களுடைய பெருமை. இப்படி ஒவ்வொரு மலையக மக்கள் இந்த மண்ணை உலகத்திலே எந்த சமூகத்தையும் இல்லாத அளவுக்கு 200 வருடங்கள் இந்த நாட்டை தங்களுடைய இரத்தத்தால் காப்பாற்றி இந்த நாட்டை வளப்படுத்தியவர்கள் அவர்கள். அப்படியான ஒரு வரலாறு இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய வரலாறையும் உரிமையை மதிக்க வேண்டுமானால் அவர்களுடைய அடையாளத்தை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும். அவர்களாக நாங்கள் மதிக்க வேண்டும். அவர்களுடைய பிரச்சனை அதனாலேயே அந்த வரலாற்று ரீதியாகவே உருவாகி இருக்கின்ற பிரச்சனையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு தீர்வு காண வேண்டும் என்பது இன்னொரு பக்கம். அதே போல இந்த அடையாளங்களை நாங்கள் அது அடையாளங்கள் என்பது ஒரு குறியீடு தான். அவர்களுக்கு சம அந்தஸ்து இருக்கிறது. ஒரு நாட்டிலே பல்தேச இனங்கள் வாழும்போது இந்தியாவிலே 28 மாகாணங்களில் வாழ்கிறார்கள். 7 மாகாணங்களிலே மாநிலங்களிலே ஹிந்தி மொழி பேசப்படுகிறது. இன்னொரு மொழியிலே அசாமிலே ஒரு ஹிந்தியும் அசாம் மொழியும் பேசப்படுகிறது. தமிழ் மொழி 2 பிராந்தியத்திலும், தெலுங்கு 2 மொழியிலும் பேசப்படுகிறது. அவர்கள் அந்த மண்ணோடு பெருமைப்படுகிறார்கள், தாங்கள் பேசுகின்ற மொழியோடு பெருமைப்படுகிறார்கள். ஆனால் இந்தியன் என்று சொல்லும்போது இணைகிறார்கள். அந்த இந்தியா என்று சொல்வது தான் அவர்களை இணைக்கிறது. அந்த தனித்துவத்தோடு ஒரு பன்மை இணைப்பது அந்த நாடு தழுவிய அந்த தேசியம். அப்படித்தான் இலங்கையிலும் உருவாக முடியும். நீ தமிழன் என்று சொல்லாரே, நான் சிங்களவன் என்று சொல்லி மற்றவனை சொல்வதாக இருந்தால் என்னுடைய ஆதிக்கத்தை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்வதாகத்தான் அர்த்தப்படும். அவை இப்படியான ஒரு மனநிலையில் இல்லாமல் அனைவரையும் சமமாக நிற்கக்கூடிய, அவர்களுடைய உரிமையை மதிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் ஜேவிபி வளர்ந்து விட்டதா என்று எனக்கு இன்னும் நான் நம்பவில்லை. ஆனால் வெகு தூரம் வந்திருக்கிறார்கள். இன்னும் வெகு தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் ஏனைய பிரச்சனைகளிலே அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள், தங்களை திருத்தி கொண்டிருக்கிறார்கள். 89 செய்த தவறை இப்பொழுது அவர்கள் செய்வதில்லை. மக்கள் மத்தியிலே அவர்கள் தேடி சென்று அவர்களை அரவணைக்கிறார்கள், படிக்கிறார்கள். இது ஒரு சிறந்த ஒரு விடயம். அடுத்தது மிக முக்கியமான விடயம், அவர்கள் யாரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள்? சாதாரண மக்களை. அவர்கள் இந்த ஆட்சியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. பரம்பரையாக சஜித் பிரேமதாசாவுக்கு இருக்கின்ற ஒரே தகுதி என்ன? அவருடைய அப்பா ஜனாதிபதியாக இருந்தார். அதை வைத்துக்கொண்டு என்னுடைய அப்பா ஜனாதிபதியாக இருந்தார், அவரை போல நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு வாரிசுரிமைக்கான ஒரு குரலைத்தான் அவர் எழுப்புகிறார். ஒரு சிற்றரசனாகத்தான் நடந்து கொள்கிறார். உங்களுக்கு இங்கே நாங்கள் பாராளுமன்றத்திலே அனுர குமார திசாநாயக்கவுடைய அழகான பேச்சை, மக்களுடைய குரலை அங்கே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது சஜித்தை என்றாவது ஒரு உருப்படியான ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிறார். மனதை தொடக்கூடிய ஒரு உரை அவரிடமிருந்து கேட்டிருக்கிறோமா? அவர் பாராளுமன்றத்திலேயே அநேகமாக இருந்ததில்லை. ஏனென்றால் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக அவரை பிடித்து கொண்டு வைத்திருப்பதனாலே அவர் இருக்கிறார். இல்லை என்றால் யானை பார்க்க போய் விடுகிறார். இதுதான் அவருடைய பொழுதுபோக்காக இருந்தது. மக்களை பற்றி அக்கறை இல்லாத ஒருவர். எல்லாவற்றையும் விட அவரோடு இருப்பவர்கள் ரணிலுடைய அணியை விட இனவாதிகள் அவரோடு தான் அதிகம் இருக்கிறார்கள். அடுத்து இன்று அவர் கலாச்சார அமைச்சும் வீடு அமைச்சும் அவருடைய பொறுப்பிலே இருக்கும்போது சசுனட்ட அருண என்ற வேலை திட்டத்தின் கீழே 1125 விகாரைகளை அவர்தான் நிறுவிக் கொண்டிருந்தார், வடக்கிலும் கிழக்கிலும் உட்பட முழு இலங்கையிலும். அப்படி அவர் ஒரு சமூகத்துக்காக, ஒரு மதத்துக்காக மாத்திரமே செயல்பட்ட ஒருவர், தன்னை பௌத்தர் என்று சொல்லி காட்டிக்கொள்கின்ற ஒருவர். அவர் இதை சாதித்தோம் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அடுத்த பக்கத்திலே அவர் இன்று பலருக்கு கடமைப்பட்டிருக்கிறார். அவர் செய்கின்ற தர்ம காரியங்களுக்கு உதவி செய்பவர்கள். இன்று ஹிருனிக்காக நடந்திருக்கின்ற விஷயம் என்ன? அவர் இந்த அறகலைய போராட்டத்திற்கு ஒரு பலம் சேர்த்தவர். இவருடைய கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு தூணாக நின்றவர். ஆனால் இன்று அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். என்ன காரணம்? யாரையோ அது முன்னர் போதை வசு கடத்தல்காரர்கள், அவர்களுடைய ஊடகம் இது என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட, விமர்சிக்கப்பட்ட அவர்களுடைய மகனை, அவருடைய தம்பியை சிறையிலிருந்து மீட்பதற்காக
அவர்களை தாஜா பண்ணுவதற்காக இவர் பழிவாங்கப்படுகிறார். இப்படியான யாரையோ தாஜா செய்வதற்கு உண்மையான தொண்டர்களை பழிவாங்குகின்ற ஒரு தலைவனாக இருக்க முடியுமா? ஆகவே நான் சுருக்கமாக சொல்லுவது இதுதான் என்னவென்றால், நாங்கள் இன்று ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். யுஎன்பி சுதந்திர கட்சி அவர்களுடைய வம்சத்தோடு இன்று தூக்கி எறியப்படக்கூடிய நிலையில் இருக்குது. சுதந்திர கட்சி இன்றைக்கு காணோம். இன்றைக்கு அதை உடைத்து கொண்டு வெளியிலே குட்டி போட்டு வந்த தாமரை மொட்டு கட்சி அவர்களுக்கு ஒரு வேட்பாளரை கூட தேடி பிடிக்க முடியாத நிலைமைக்கு தாழ்ந்து நாமல் போட்டியிடுகிறார். அதே போல ஐக்கிய தேசிய கட்சி இன்று அதனுடைய பெயரை சொல்வதற்கே கூச்சப்படுகிறது. சிறுகொத்தை இருக்கிறது, அதிலே ரணில் இருக்கிறார், மக்களை காணோம். அப்படியான நிலைமை தான் இருக்கிறது. ஆனால் சஜித் என்ன சொல்கிறார்? நாங்கள் யூஎன்பி தான், எங்களுக்கு யூஎன்பி கொள்கையிலே பிரச்சனை இல்லை, ரணிலோடு தான் பிரச்சனை. இது என்ன? அப்படியானால் நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு, இந்த நாட்டை அளித்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்கப் போகிறோம். இரண்டாவது கேள்வி, இந்த வம்சாவளியினராக, இந்த பரம்பரையாக நாங்கள் வரலாறை இவ்வளவு நேரம் சொன்னோமே, இந்த நாட்டை குட்டி சுவராக்கியவர்களை நாங்கள் மீண்டும் அரியணையிலே அமர்த்தப் போகிறோமா? இப்பொழுது நான் முதலில் சொன்னது போல ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. இவர்கள் அனைவரையும் தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் ஒரு புதிய சாப்தத்தை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. அதுதான் இந்த தேர்தலிலே நாங்கள் ரணிலையும் சஜித்தையும் தோற்கடிக்க வேண்டும். அனுரை நாங்கள் வெற்றி பெற வைப்பது அவரை 100% நம்பிக்கையோடு அல்ல, ஆனால் ஓரளவு மற்றவர்களை விட ஒரு நம்பிக்கையை வைத்துத்தான் நாங்கள் அதை செய்கிறோம். அவர் இந்த மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு மத்தியிலே வருகிறார். அதை ஈடு செய்யக்கூடிய தகுதியும் திறமையும் அவருக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பில் இருந்து அவர் நழுவப்பட்டால் மக்களுடைய எழுச்சியை அவரை தூக்கி எறிய முடியும். ஏனென்றால் அவருக்கு வெளிப்புலத்து ஆதரவு கிடையாது, ஏகாதிபத்தியங்களின் ஆதரவு கிடையாது. இன்று இந்த 2 அபேட்சகர்களையும் ஏதோ ஒரு வல்லரசு தாங்குகிறது. அவரை மக்கள் தான் தாங்குகிறார்கள். ஆகவே நாங்கள் தாங்க வேண்டும். தமிழ் மக்களுக்கு ஒரு நோய் இருக்கிறது. அடித்தாலும் உதைத்தாலும் நானுந்தன் பிள்ளை என்பது போல ஐக்கிய தேசிய கட்சிக்கே வாக்களித்து பழக்கப்பட்டு போனவர்கள். ஆகவே ஐக்கிய தேசிய கட்சிக்கு இல்லை என்றால் அதோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு, ரணிலுக்கு அல்லது சஜித்துக்கே வாக்களிக்கப்பட்டவர்கள், தயவு செய்து அந்த பரம்பரை நோயை நாங்கள் விடுத்து இந்த தடவை நாங்கள் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து இந்த மாற்றத்தோடு ஒன்றிணைவோம். முழு மக்களும் ஒன்றிணைந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். அடுத்த தொடரிலே நாங்கள் சந்திப்போம். வணக்கம்.